டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? உத்தம வில்லன் திரைப்படம் நல்ல கலையம்சம் கொண்ட படம். 10 வருஷம் கழிச்சு பாராட்டப்படும்னு எனக்கு தோணுது. ஆனா இந்த ஒரு வாரமா நியூஸ் சேனல்கள்ல படுதோல்வி, நஷ்டம், புகார், கமல் சாருக்கு ரெட் கார்டு அப்படின்னு மிகைப்படுத்தி செய்தி போட்டு அந்த படத்தோட தரத்தை குறைக்கிறதா நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு திருப்பூர்ல இருந்து சிவராம் கேட்டிருக்காங்க. 10 வருடங்களுக்கு பின்னாலே நல்ல கலையம்சம் கொண்ட படம் என்று உத்தம வில்லன் பாராட்டப்படும் அப்படின்னு நீங்கள் விமர்சித்திருப்பதிலே எனக்கு மாற்று கருத்து இருக்குது. அந்த படம் வெளியான காலகட்டத்திலேயே பலரால் கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படம் தான் உத்தம வில்லன். வணிக ரீதியாக அந்த படம் வெற்றி பெறவில்லை என்பது அந்த படத்துடைய மதிப்பை குறைக்காது. கேப்டன் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. ஆனா காலம் கடந்து கிடைச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. விஜயகாந்துக்கு கொடுக்கப்பட்ட பத்மபூஷன் விருது காலம் கடந்து கொடுக்கப்பட்டது தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போவாவது கொடுத்தார்களே என்பதிலே மகிழ்ச்சி. எம்ஜிஆர் இயேசு கிறிஸ்துவ நடிக்கிற இந்த திரைப்படம் ஏன் கைவிடப்பட்டது? ஸ்டில் போட்டோஸ் கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எம்ஜிஆருக்கு இயேசு கிறிஸ்துவோட வேஷமும் ரொம்பவே பொருத்தமா இருந்துச்சு. அந்த படத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை இங்க கூட ஷேர் பண்ண முடியுமான்னு திருமுல்லைவாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. இயேசுநாதர் என்ற பெயரிலே உருவாக இருந்த அந்த திரைப்படத்திலே எம்ஜிஆர் இயேசுவாக நடிக்கப் போகிறார் என்ற செய்தி வந்ததிலிருந்தே அந்த படத்துக்கு பல தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்ப தொடங்கின. அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெறாமல் போனதற்கு அந்த எதிர்ப்பு கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். தக்லீஃப் படத்துல இருந்து கமல்ஹாசன் விலகினது உண்மையான குவைத்தில இருந்து அமிதேஸ்வரன் கேட்டிருக்காங்க. எந்த வலைதளத்திலே வந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல. தக்லை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே கமல்ஹாசன் கதாநாயகம் மட்டும் இல்லை, அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் ஒருவரும் கூட. அப்படி இருக்க அவர் எப்படி அந்த படத்திலிருந்து விலகுவார்? ட்ரெய்லர் பார்த்து ஏமாந்து போன இன்னொரு திரைப்படமா ஸ்டார் அமைஞ்சிருக்கு. படம் ரொம்பவே சுமாரா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்கள் ஒரு கதையை கனக்கச்சிதமா வடிவமைக்க ஏன் தவறுறாங்கன்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டார் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே உங்களுடைய விமர்சனத்தை ஒத்த விமர்சனத்தை தான் பல ரசிகர்களும் திரை விமர்சகர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரைக்கதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அந்த படத்துடைய இயக்குனர் கையாண்டிருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. எது எப்படி இருந்த போதிலும் அந்த படத்துடைய ட்ரெய்லரை உருவாக்கியவருக்கு அந்த படத்துடைய கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பாளர் ஆகிய மூவருமே நன்றி சொல்லி ஆக வேண்டும். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்களில் ரசிகர்களை தியேட்டருக்கு அழைத்து கொண்டு வந்ததிலே அந்த ட்ரெய்லருக்கு மிகப்பெரிய பங்குண்டு. கமல்ஹாசன் நடிச்ச மர்மயோகி திரைப்படம் ஏன் தடைப்பட்டது? அந்த படத்தோட கதை தெரிஞ்ச கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கோவையில இருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. மர்மயோகி திரைப்படத்துக்கு அற்புதமாக திரைக்கதை எழுதியிருந்தார் கமல்ஹாசன். அந்த திரைப்படத்தை தயாரிப்பதாக இருந்த நிறுவனம் பிரமிட் சாய்மரா நிறுவனம். குசேலன் திரைப்படத்துடைய வெளியீட்டுக்கு பின்னாலே அந்த நிறுவனத்திலே பல குழப்பங்கள் ஏற்பட்டன. அதன் காரணமாகத்தான் மர்மயோகி திரைப்படம் வளராமல் அப்படியே நின்று விட்டது. பிரபுதேவா நடிச்ச யங் மங் சங் படம் என்ன ஆச்சுன்னு திண்டுக்கல்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. யங் மங் சங் திரைப்படத்துடைய எல்லா பணிகளும் முடிந்து அந்த படம் வெள்ளித்திரையை சந்திக்க தயாராக இருக்கிறது. சில பொருளாதார பிரச்சனைகள் காரணமாக தான் இதுவரையிலே அந்த படம் வெளியாகவில்லை. எப்படியாவது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த படத்தை வெளியிட்டு விட வேண்டும் என்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களான வாசன் விஷுவல் வெஞ்சர்ஸ் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு அந்த படம் நிச்சயமாக வெளியாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அரண்மனை பார்ட் 4 ரத்னம் படத்தோட ரிலீஸ் ஆகாம தனியா ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு திருப்பூர்ல இருந்து வடிவேல் கேட்டிருக்காங்க. ரத்னம் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக இருந்திருந்தால் கூட நீங்க சொல்ற கருத்தை ஓரளவுக்கு யாராவது ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். அரண்மனை 4 திரைப்படத்தினுடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் அது அந்த படத்தினுடைய திரைக்கதைக்கும் உருவாக்கத்திற்கும் கிடைத்த வெற்றி. காஷ்மோரா படத்தோட தோல்விக்கு அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர சரித்திர கதை தானே காரணம்னு திண்டுக்கல்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. காஷ்மோரா திரைப்படத்துடைய மொத்த திரைக்கதையுமே ரசிகர்களை கவரவில்லை. அதன் காரணமாகத்தான் அந்த படம் ரசிகர்கள் மத்தியிலே எடுபடாமல் போயிற்று. அமரன் படத்துக்கு ஆதித்யன் பண்ணின பின்னணி இசை அந்த காலத்துக்கு ரொம்பவே புதுமையா இருந்துச்சு. இது எப்படி குறிப்பா சொல்லணும்னா கொஞ்சம் ஏஆர் ரஹ்மானுடைய ஸ்டைல் இருந்துச்சு. ரோஜா படத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் அமரன். அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் ப்ரோக்ராமிங் பண்ணாரான்னு கேரளாவில இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. அமரன் படத்தினுடைய பின்னணி இசை சேர்ப்பிலே ஏஆர் ரஹ்மானுடைய பங்கு இருந்ததா அப்படின்றத பற்றி எனக்கு தெளிவாக தெரியல. ஆனால் இந்த இடத்துல ஆதித்யனை பற்றி சொல்லி ஆக வேண்டும். மிகப்பெரிய இடத்துக்கு வராமல் மறைந்து விட்ட ஒரு திறமையான இசையமைப்பாளர் தான் ஆதித்யன். இயக்குனர் மணிரத்னத்துக்கு பசங்க இருக்காங்களா? அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாலக்கோடுல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. மணிரத்னம் சுஹாசினி தம்பதிகளுக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவருடைய பெயர் நந்தன். மிக விரைவிலேயே தயாரிப்பு துறையிலே அவர் கால் பதிக்க இருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. கில்லி ரீ ரிலீஸ் வசூல் சாதனையை வேற எந்த திரைப்படத்தோட ரீ ரிலீஸ் முறியடிக்க முடியும்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. மறுவெளியீட்டிலே கில்லி திரைப்படம் செய்த வசூல் சாதனை மிகப்பெரியது. அந்த சாதனை அவ்வளவு எளிதாக யாராலும் முறியடித்து விட முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. அபய் சண்முகி படத்தோட ஆரம்பத்துல இசையமைப்பாளர் தேவா மேல
கமலஹாசனுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வர செய்திகள் உண்மையான அமைஞ்சிக்கரையிலேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. அபிஷமி படத்தினுடைய தயாரிப்பாளரான ஹரிக்கு மிகவும் வேண்டியவர் இசையமைப்பாளர் தேவா. அதனால அந்த படத்துக்கு அவர்தான் இசையமைப்பாளர் என்பதை முதல்லேயே முடிவு செய்து விட்டார் ஹரி. அதை பற்றி கமல்ஹாசன் அவர் சொன்னபோது முதல்ல கமல்ஹாசனுக்கு தேவாவை ஏற்றுக்கொள்வதிலே ஒரு சிறு தயக்கம் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த படத்தினுடைய முதல் பாடல் கம்போசிங்குக்கு பின்னாலே எல்லாம் மாறிவிட்டது. நடிகர் ஜி.வி. பிரகாஷ் அவருடைய படங்களான ரிபல், கல்வன், டியர் இந்த படங்களுடைய ரிலீஸ் தேதிகளை ஏன் திட்டமிடலைன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. படங்களுடைய வெளியீட்டு தேதிகளை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய இடத்துல ஜி.வி. பிரகாஷ் இல்லை என்பதுதான் உண்மை. ரஞ்சித், மாரி செல்வராஜ், முத்தையா, மோகன்ஜி இந்த இயக்குநர்கள் எல்லாருமே எந்த படம் எடுத்தாலும் அதுல அவங்களுடைய ஜாதி சார்ந்த கருத்துக்களை கொண்டு வந்து திணிக்கிறாங்களே, இது சரியான பூனேலேருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. அது போன்ற இயக்குநருடைய போக்கு சரியா தவறா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மக்கள் தொடர்ந்து அது போன்ற படங்களை ஆதரித்தால் அது போன்ற படங்களை அவங்களும் தொடர்ந்து இயக்கிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் மக்கள் அது போன்ற படங்களுக்கு ஆதரவை நிறுத்தினாங்கன்னா அது போன்ற படங்கள் வருவது தானாக நின்றுவிடும். இயக்குனர் ஹரி அவருடைய கம்பேக்குக்காக சிங்கம் பார்ட் 4 படத்தை கையில் எடுப்பாரான்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு சூர்யாவுடன் இணைந்து ஹரி பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதால சிங்கம் 4 திரைப்படத்தை கையில் எடுக்க மாட்டார் ஹரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரைத்துறையில இவ்வளவு அனுபவம் உள்ளவங்களுக்கு விஜயுடைய கட்சியிலிருந்து பதவி கொடுத்தா அதை ஏத்துப்பீங்களான்னு அன்னமேடிலிருந்து கூப்பராஜ் கேட்டிருக்காங்க. அரசியல் கட்சியில ஒரு பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவமோ ஆற்றலோ இப்போதைக்கு இடம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்பவும் அந்தகன் படத்துடைய உரிமை தானு சார் கிட்ட தான் இருக்கா, அப்படி இல்லைன்னா தியாகராஜன் சார் கிட்ட இருக்கான்னு காஞ்சிபுரத்திலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. அந்தகன் திரைப்படத்துடைய விநியோக உரிமை அந்த படத்துடைய தயாரிப்பாளரான தியாகராஜன் தான் இருக்கு. ஒரு நண்பர் என்ற முறையிலே அந்த படத்தை விநியோகிப்பதில் தானுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு தியாகராஜன் விரும்பித்தான் அவரிடம் அந்த படத்தை ஒப்படைத்தார். சிஜி ஷூட்டிங்ல எதுக்கு பேக் சைட்ல கிரீன் கலர் கிளாத் யூஸ் பண்றாங்கன்னு அமைஞ்சிக்கரையிலேருந்து பப்பு கேட்டிருக்காங்க. திரைப்பட படப்பிடிப்புகளில் பச்சை படுதாவுக்கு முன்னால நடிகர்கள் நடிக்கின்ற காட்சிகளை நீங்க திரையில பார்க்கும்போது அந்த காட்சிக்கு பின்னாலே மாளிகைகள் சில நேரம் இருக்கும், சில நேரம் மிகப்பெரிய வியாபார ஸ்தலங்கள்லாம் இருக்கும். இப்படி பின்னாலே உள்ள அந்த காட்சிகளை எல்லாம் மாற்றணும்னா கிரீன் மேட்டில் அதை படமாக்கினால்தான் அதையெல்லாம் கொண்டு வர முடியும். அதன் காரணமாக தான் கிரீன் மேட்டிலே பல பேர் படப்பிடிப்பு நடத்துகிறார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் சிவகுமார் பல இயக்குநர்களோடு பணியாற்றி இருந்தாலும் அவரது திரைமை வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு இயக்குனர் எம் பாஸ்கர். படப்பிடிப்புக்கு போவதற்கு முன்னாலே அந்த படம் சம்பந்தப்பட்ட கதை வசனங்கள்லாம் எழுதி முடித்து விடுவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்த பாஸ்கர் அதோடு நின்றுவிட மாட்டார். எந்தெந்த காட்சிகளில் எந்தெந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான உடைகளை அணிய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கூட முடிவெடுத்து வாங்கி தயாராக விட்டு தான் படப்பிடிப்புக்கே போவார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கண்டிப்பான தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர். யார் யாருக்கு என்னென்ன சம்பளத்தை பேசுகிறாரோ அந்த சம்பளத்தை ஒரு பைசா குறைக்காம அதை அப்படியே கொடுத்து விடுவார். அதே நேரத்தில் அந்த நடிகர்கள் சொன்ன தேதிக்கு காட்சியத்துக்கு வரலன்னா கோபத்தால் பொசுக்கி விடுவார் அவர்களை. சில நடிகர்கள் அப்படி வராத போது அவர்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிய பழக்கம் கூட எம் பாஸ்கருக்கு உண்டு. அவருடைய இயக்கத்திலே சிவகுமாரும் அம்பிகாவும் நடித்த திரைப்படம் தான் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் என்ற திரைப்படம். அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிந்ததற்கு பின்னாலே விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் அந்த படத்தை திரையிட்டு காட்டினார் எம் பாஸ்கர். அவருடைய முந்தைய படமான சோழம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாததாலோ என்னவோ இந்த தீர்ப்புகள் திருத்தப்படலாம் படத்தை எந்த விநியோகஸ்தரும் சரியாக கணிக்க முடியல. அவர்கிட்ட படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் படம் பின்னாடி ஓடிச்சுன்னா கூப்பிட்டு வைத்து திட்டுவாரே என்ற காரணத்தால் எல்லா விநியோகஸ்தர்களும் படத்தை பார்த்துட்டு அவருக்கு கை கொடுத்து விட்டு அப்படியே சென்று விட்டார். விநியோகஸ்தர்கள் சரியாக அமையாததன் காரணமாக எம் பாஸ்கரே தமிழ்நாடு முழுவதும் அந்த படத்தை திரையிட்டார். மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமையவே அதற்கு பின்னாலே பாஸ்கர் என்ன விலை சொன்னாரோ அந்த விலைக்கு அந்த படத்தை எல்லா விநியோகஸ்தர்களும் வாங்கி சென்றார். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் விநியோகஸ்தருடைய இந்த போக்கு இருக்க இது புதிதல்ல என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு காலகட்டத்தில் 16 விதிலே படத்துக்கு நடந்திருக்கிறது, அடுத்து ஒருதலை ராகம் படத்துக்கு நடந்திருக்கிறது, பாலாவுடைய சேது படத்துக்கு நடந்திருக்கிறது. இன்னும் சரியாக சொல்லணும்னா இன்று வரையிலே அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.